ரூம்ல அடைச்சு வச்சா கலாட்டாவ பண்றீங்க. உங்களை கட்டி போட்டா தாண்டி வழிக்கு வருவீங்க. அத்தை, நாங்க 2 பேரும் கர்ப்பமா இருக்கோம். இப்படி மனசாட்சி இல்லாம எங்க 2 பேரையும் கட்டு போடுறீங்களே. நீங்களும் ஒரு பொம்பளை தானே, எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாதா? அந்த வள்ளிய செந்திலும் அடிக்கடி ஒரு ரூமை பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சடனா அந்த ரூம்ல இருந்து ஏதோ உருள்ற சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள ஸ்டோர் ரூம்ல பெருச்சாளின்னு சொல்லி என்கிட்ட சமாளிச்சிட்டாங்க. ரேணுவை அந்த ரூம்ல தான் பூட்டி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த தொழில்ல பந்தா பாசம் உறவுகள் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அது நம்மளை அழிச்சுனுப்பா. அப்ப நீ மட்டும் பள்ளி தங்கச்சி லொட்டு பேசிட்டு இருப்ப. உனக்கு மட்டும் தூரத்து சொந்தத்துல இருந்து தங்கச்சிக்கு பிரச்சனை இருந்தா தலையில இருந்து கால் வரைக்கும் துடிக்குமா? தட்டுங்கடி தட்டுங்க. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தட்டுங்க. ஒருவேளை சாப்பிடலன்னா கொழுப்பு கரையும், திமிர அடங்கும். அப்ப தாண்டி நீங்க என் வழிக்கு வருவீங்க. அப்ப பேசிக்கிறேன் உங்களை. என்னங்க கதவை தரேன், சொல்றது கேளுங்களேன். கதை திறங்க. என்ன மகேஷ், சோகமா இருக்கீங்க? அப்பா சாரிப்பா. ஏன்பா? இந்த கான்ட்ராக்ட் நம்ம கைவிட்டு போயிடுச்சு. என்னப்பா, என் அனுபவத்தை விட உன் திறமை மேல நான் அதிகமான நம்பிக்கை வச்சிருந்தேனப்பா. இவ்வளவுதானா உன் திறமை? எனக்கு திறமை எல்லாம் இருக்கு. ஆனா என்ன, கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்துட்டேன். மிஸ் ஆயிடுச்சு. என்னை விட யாரோ லோவா கோட் பண்ணி இந்த கான்ட்ராக்டை தட்டிட்டாங்க. இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே மகேஷ். எல்லாம் இவர்னாலதான். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பாம என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி அனுப்புனாரு. டாய், சும்மா இருந்தவனை சீண்டி விட்டு சேலஞ்ச் பண்ணதே நீதானடா. அதுக்காக என்ன கரிச்சு கொட்டி சாப விட்டு அனுப்புனீங்க. போன காரியம் உருப்படுமா? பாருமா, நான் இவன் மேல சாபா விட்ட. விடுங்க மாமா, அவர் தோத்து போயிட்டாரு. குற்ற உணர்வு தாங்க முடியல. பழிய யார் மேல போடலான்னு தேடிட்டு இருக்காரு. கரெக்ட். ஏண்டா, டெண்டர் யாருக்கு கிடைச்சது? தெரியல. யாருக்கு கிடைச்சா எனக்கு என்ன? எனக்கு தான் கிடைக்கலையே. கேட்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும். எனக்கு தான் கிடைச்சது. என்னது? ராஜா, கான்ட்ராக்டே நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னு நீ சொன்னிய, அது தப்பு. உன் கையை விட்டு போயிடுச்சு, என்கிட்ட வசமா மாட்டிக்கிச்சு. சார், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரி நமக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிருச்சு. ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை மகேஷ். உன்னை நான் முழுசா நம்பியிருந்தேன்னா இந்நேரம் எனக்கு பட்ட நாமந்தான் கிடைச்சிருக்கும். சங்கர் என் வயசுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை கொடுத்தான். பதிலுக்கு நான் அவனுக்கு அந்த கான்ட்ராக்டை பிடிச்சு கொடுத்தேன். அறிவு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அடக்கமும் வேணும் மகேஷ். ஓல்ட் இஸ் கோல்டு மட்டும் இல்லடா, ஓல்ட் இஸ் போல்ட் ஆல்சோ. இது என் வெற்றி இல்லடா, நம்ம வெற்றி. அன்னைக்கு நீ என்ன கேட்கலையா, உங்க கையை பிடிச்சிக்கிட்டு நான் எவ்வளவு நாள் நடக்கிறது, எனக்குன்னு கால் இல்லையான்னு. உனக்கு கால் மட்டும் போதாதுடா. ஏன்னா வாழ்க்கையில நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல நீ ஓடனன்னு வச்சுக்கோ, களைச்சி போயிடுவ. உனக்கு தேவை சிறகுகள். அந்த சிறகுகள் முளைக்கிற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும். சங்கர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ரோஜா, நான் கிளம்புறேன். வாங்க. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு குழி பறிக்கிறாங்க. இதுக்கு உடனடியாக ஏதாவது பண்ணி ஆகணும். ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும். ஹாய் ரோஜா. ஆஃபீஸ் நேரம் பூரா உன் முகத்தை பார்த்துக்கிட்டு வேலை பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மகேஷ், பிஹேவ் யுவர் செல்ஃப். இது ஆஃபீஸ், நான் மேனேஜர். என்னடா மேனேஜர்?
ஏன் பொண்டாட்டி போட்டோ உட்காந்து பார்த்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டி தான்ப்பா, ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கும் இந்த ஸ்டாஃப்க்கும் முதலாளியமாப்பா. அது தவிர எங்களுக்கு படி அளக்கிற தெய்வம் பாவங்க. ராஸ்கல் ஃப்ராட் நாயே. ஏய், குதிரைக்கு எப்ப கொள்ளு பைய காட்டி மடக்கணும், எப்ப சாட்டையை காட்டி மடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? மகேஷ், வாடா மகேஷ், வாடா ராஸ்கல். மகேஷ், கோவத்துல தப்பா பண்ணாதீங்க, விட்டுருங்க ப்ளீஸ். வாடா மகேஷ் சார், வேணாம் சார், வேண்டாம் சார். சார் மகேஷ், மகேஷ் சார், மகேஷ் சொல்றீங்க. மகேஷ் சார், விடுங்க மகேஷ். ஏன் ஏண்டா நம்ம ஆபீஸ் மேனேஜரை நம்ம ஆபீஸ் வாசல்லே போட்டு அடிக்கிறேடா, உனக்கு வெக்கமா இல்லையாடா? இந்த ஆபீஸ்ல உனக்கும் ஒரு பங்கு இருக்குடா, இந்த அசிங்கம் உனக்கும் தான்டா. அதுக்காக கண்ட பொம்பளை பொறிக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆபீஸ்ல மேனேஜர் உட்கார வச்சா அதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது. இதை நீ சொல்ற எல்லாம் நேரம்டா. சங்கர், என்ன நடந்தது? ரோஜா, சாரோட போட்டோவும் உன் போட்டோவும் டேபிள்ல வச்சிருந்தேன். நீங்க 2 பேரும் இந்த கம்பெனிக்கு முதலாளி மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச தெய்வங்கள் கூட. உங்க போட்டோவை டேபிள்ல வச்சது தப்பா? ஆனா இவர் கண்ணுக்கு அது தப்பா தெரியுது. எனக்கும் உங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு. Will you stop it please? ஏன்பா சங்கர், எங்க எதை பேசுறதுன்னு இல்லையா? சாரி சார், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு. ஏய், நீ கொஞ்சமா உணர்ச்சி வசப்படுற, நீ ஓவரா உணர்ச்சி வசப்படுறடா. அதான் உன் பிரச்சனையே. மகேஷ், என்ன இத ஆபீஸ் வாசல்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? ஏய், உன் போட்டோவை அவன் டேபிள்ல வச்சிருக்காண்டி. அதுல என்னடா தப்பு? அதுதான் கம்பெனி முதலாளியுடைய போட்டோன்னு காரணம் சொல்லிட்டானே. எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. உங்க சந்தேக புத்தியால எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்க மகேஷ். டேய், டேபிள்ல போட்டோ இருந்ததுனால சந்தேகம், அதுக்கு இவ்வளவு கலாட்டாவா? உங்களுக்கு அறிவே இல்ல, நீங்க லூசு. ஆமாண்டா, ஆமா. மறுபடியும் உன்னை ஆபீஸ்க்குள்ள விடுறான் பாரு. எனக்கு அறிவு இல்லதான், நான் லூசு தான். ஐயோ, நான் அத சொல்லல. அப்ப பின்ன அவன் டேபிள்ல உங்க போட்டோவும் ரோஜா போட்டோவும் வச்சிருக்கான். ஆனா உங்க போட்டோ உள்ளங்காய் அளவுக்கு சின்னதா இருக்கு. ரோஜா போட்டோ மட்டும் ப்ளோ பண்ணி பெருசா மாட்டிருக்கான். எனக்கு வர மகேஷ், கோவில் கோபுரத்தை விட அந்த கோயில்ல இருக்கிற மூலவர் விக்கிரகம் பல ஆயிரம் மடங்கு சிறுசு. ஆனா அந்த கையளவு மூலவர் விக்கிரகத்தால தான் பல ஏக்கர் நிலத்துல கட்டுற கோபுரத்துக்கே பெருமை, சிறப்பு. அந்த மாதிரி மூர்த்தி சிறுசா இருந்தாலும் ராஜசேகர் சாரோட கீர்த்தி ரொம்ப பெருசு. உங்களுக்கு போட்டோ சைஸ் தான் பிரச்சனைனா சாரோட போட்டோவையும் நான் ப்ளோ பண்ணி டேபிள்ல வச்சுக்கிறேன். டேய், அது இல்லடா பிரச்சனை. ஏன் இப்படி குழப்பறீங்க? உங்க சந்தேக புத்தி வீட்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் வந்துருச்சு. இனிமே ஜெயிலு வரைக்கும் போவோமா? இவனுக்கு வீடு வரை உறவு, கடைசி வரை சந்தேகம். நீங்க பேசாதீங்க. ரோஜா, நீ நல்ல பாம்புக்கு முட்டை கொடுக்கற. அது வெள்ளக்கரு மஞ்சக்கரு குடிச்சிட்டு உன்னை கொத்த பாக்குது. அதை அடிக்க நான் தடி எடுத்துட்டு வரேன். ஆனா உன் பார்வைக்கு அது தப்பா படுது. கூடிய சீக்கிரத்துல அந்த பாம்பு உன்னை கொத்ததான் போகுது. அப்ப இந்த புருஷனோட அருமை உனக்கு தெரியும். டேய் 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 டேய், பேசுறதெல்லாம் லாஜிக்கா பேசுற. ஏன்டா லாஜிக்கா யோசிக்க மாட்டேன்ற? முதலாளியுடைய படம் டேபிள் மேல இருக்கிறதுல தப்பே இல்ல. இதோட இந்த மேட்டர் க்ளோஸ். எல்லாரும் உள்ள போங்க போங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்? ச்சே, காலையில ஆபீஸ்க்கு வந்த உடனே டோட்டலா மூட் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. ரோஜா சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சங்கர், நீ ஒண்ணு பண்ணுப்பா. இன்னைக்கு லீவு போட்டுட்டு வீட்டுக்கு போப்பா. பரவாயில்ல சார், அவமானப்படுறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனிக்காக நான் உழைப்பேன். அப்பா, நான் உள்ள போய் வேலை பார்க்குறேன் சார். நீங்களும் திருந்த மாட்டீங்க. ஆட்டோகார், ரிசப்ஷன் வந்து காசை வாங்கிக்கிங்க. போடி போ. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்துல நீ அனுபவிப்ப. வலி 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 வலி, ப்ளீஸ் விடு. டேய், கத்தாதடி. கத்துன விடுங்க, நான் சொல்றது கேளுங்க. கட்டு போடாதே. ஐயோ, வலி. ரூம்ல அடைச்சு வச்சா வலி. கலாட்டாவா பண்றீங்க? வலி, உங்களை please. கட்டி போட்டா தாண்டி வழுக்கி வருவீங்க. அத்தை, நாங்க 2 பேரும் கர்ப்பமா இருக்கோம். இப்படி மனசாட்சி இல்லாம எங்க 2 பேரையும் கட்டு போடுறீங்களே. நீங்களும் ஒரு பொம்பளை தானே, எங்க கஷ்டம் உங்களுக்கு புரியாதா? ஓ, தாராளமா புரியுமே. உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். கண்ட கழுதையெல்லாம் என் வீட்டு சொத்தை சுருட்டிட்டு ஓடலாம் நினைக்கிறப்போ எனக்கு எப்படி வலிச்சிருக்கும், அப்படி வலிக்கணும்டி. உங்களுக்கும் வலிக்கட்டும்டி. வலி, இப்போ உனக்கு என்னதான் வேணும்? நீ இந்த ஊர்ல இருக்க கூடாது. எங்காச்சும் கண்காணாம இடத்துக்கு போயிடு. எங்களோட சொத்துல இருந்து ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காதுடி. ஏய், ஒரு வகுட்டுத்தனமா பேசிட்டு இருக்க. நான் தான் உன் சொத்து எதுவும் எனக்கு தேவையில்ல, எனக்கு உன் காசு பணம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. அப்புறம் ஏன் தேவையில்லாம இப்படி கட்டி வச்சு எங்களை இம்சை பண்ற? மரியாதையா எங்களை விடு. ஆண்டி, அம்மா, யாரோ வராங்க போல இருக்கு. டேய், யாருன்னு போய் பாருடா.
இத பாரு, நீ இந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் என் புருஷன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கான். நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, அவனோட ஆட்டம் தன்னால நின்னு போயிடும். நீ பிச்சை எடுக்காம சந்தோஷமா வாழ்ற அளவுக்கு உனக்கு தேவைப்பட்ட பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்ற? அந்த செவரு தெரியறதா உனக்கு? செவரு தெரியறதா? அதுல போய் உன் மண்டைய நன்னா முட்டிக்கோ. இதான் என் பதில். ஏண்டி உனக்கு அம்மா 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 மீரா வந்திருக்காமா. ஐயோ அம்மா 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 மீரா வந்திருக்காமா. ஐயோ, அவ ஏன்டா இந்த நேரத்துல இங்க என்ன கேட்டா? வந்தா? ஏய் மீரா, மீரா, டேய், இவள ஏதாவது ஒரு பண்ணணும்டா. நிமிஷம்மா. சீக்கிரம்டா, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம். ஏய், சீக்கிரம்டா. போடு, அப்படிதான். சீக்கிரம் இடண்டா. நான் கத்த மாட்டேங்க. எனக்கு ஏய் வேணாம். என்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்கா? சீக்கிரம்டா, சீக்கிரம் வா. சத்தம் போட்டுங்க. வாடா. வா மீரா, வா. உட்காருமா. என்ன ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு போலான்னு வந்தியா? இல்ல ஆண்டி, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன ஆண்டி ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, ஒண்ணும் இல்லையம்மா. செந்தில் ஏன் இப்படி முழிச்சிட்டு இருக்காரு? அவன் மொழியே எப்பவும் அப்படித்தாம்மா. ஆண்டி எனக்கு போர் அடிக்குது. அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போலான்னு இருக்கேன். நீங்க வரீங்களா? நான் கோயிலுக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுமா. அதுவும் இல்லாம கணவனே கண் கண்ட தெய்வம் எனக்கு. செந்தில் நீங்க? தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லை. சரி, அப்போ நான் கிளம்புறேன் ஆண்டி. வரேன். சரிம்மா. ஆண்டி இந்த ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் வருதே. சத்தமா? செந்தில் உனக்கு ஏதாவது கேட்டுச்சா? இல்லம்மா. இதோ ஆண்டி சத்தம் கேக்குது. அதுவா, பெருச்சாளிமா. ஸ்டோர் ரூம்ல இருக்கிறதெல்லாம் உருட்டிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு அடிச்சா எல்லாம் சரியா போயிடும். ஆமா, அந்த வேலைக்காரி எங்க ஆளே காணும்? வேலைக்காரி? ஆமா, வேலைக்காரி அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்காமா. ஆண்டி அவ அனாதைன்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னோம்? நிச்சயமா அப்படிதான் சொன்னீங்க. அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு தானே சொன்னேன். அம்மாவை பார்க்க போயிருக்கான்னு சொல்லலையே. அம்மா இல்லனா அம்மா வீட்டுக்கு ஏன் போனா? நல்ல கேள்விதான். மீரா, கோயிலுக்கு டைம் ஆகல. கோயில் சாத்திர போறாங்க. என்ன செந்தில், இப்ப மணி 4 தான் ஆச்சு. இப்பதான் கோவிலே திறப்பாங்க. என்ன பெருச்சாளி ரொம்ப ரகல பண்ணுது போல இருக்கு. ஆமாம்மா, 2 பெருச்சாளி இருந்துகிட்டு ஒரே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை எப்ப சாவடிக்கிறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஆண்டி ஆண்டி, நான் பெருச்சாளிய பாக்குறேனே. நான் பெருச்சாளிய பார்த்ததே இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன மீரா, ஏதோ சினிமா பார்க்க கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க? பெருச்சாளியில நீ பார்க்க கூடாதுமா. ஐயோ, நீ சின்ன பொண்ணு, பார்த்து பயந்துருவ. கோயிலுக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. பரப்புற வழியை பாரு. சரி ஆண்டி, அப்ப நான் கிளம்புறேன். பாய் செந்தில். பாய். ஐயோ, அந்த பெருச்சாளிங்களை விட இவ தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேடா. ஐயோ, பெருச்சாளிங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளேடா. என் செல்லம் இல்ல, சாப்பிடுறா செல்லம். ஆஹா, நான் அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன். அப்பா வேலைக்கு போயிருக்காருல, சாப்பிடுறா. எல்லா அப்பாவும் பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறாரு. இவர் ஏன் என்ன விட மாட்டேன்றாரு? அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். இப்ப சாப்பிடுறா. எல்லா அப்பாவும் சண்டையானா வீட்ல இருக்காங்க. இவர் ஏன் இருக்க மாட்டேங்கிறாரு? அது சரி, இது நீ உன் அப்பா கிட்டே கேட்டுக்கோ. இப்ப தயவு செஞ்சு என்ன படுத்தாம கொஞ்சோண்டு சாப்பிடுறா. இந்தா, நல்ல குழந்தைல சாப்பிடு. வேண்டாம், அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்னேன்ல. சமத்தில்லடா, சாப்பிடுறா செல்லம். வேண்டாம், அப்பா வந்தோன்னா அப்பா மடியில உட்காந்து அம்மா கையால தான் சாப்பாடு ஊட்டிக்குவேன். சாப்பிடுமா, நீ நல்ல குழந்தைல சாப்பிடு. கண்ணம்மா. ஐ, அப்பா வந்தாச்சு. அப்பா போரும் போரும். இருக்கட்டுமே, இந்த முத்தத்துக்காக தானே இவ்வளவு போராட்டம். அப்பா வந்தாதான் சாப்பிடுவேன்னு ஒரே அடம் பிடிக்கிறான். அப்படியா? அதனால இப்ப அப்பா வந்தாச்சுல, இப்ப ஒழுங்கா சாப்பிடுற. இந்தா வா. வாங்கோ. பெரிய மனுஷி உங்ககிட்ட கேக்குறதுக்கு நிறைய கேள்வி வச்சிருக்கா. ஏன் அப்பா ஸ்கூல்ல கொண்டு விட மாட்டேங்கிறாரு? ஏன் சண்டேனா வீட்டுல இருக்க மாட்டேங்கிறாரு? ஏன் ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு? பார்லிமெண்ட் மாதிரி ஆயிப்போச்சு என் வீடு. அவசர மாதிரியா கேள்வி கேட்டுட்டே போக வேண்டியது, நான் பதில் தெரியாம திருன்னு முழிக்க வேண்டியது. எதையாவது சொல்லி சமாளி சோபா.
என் நிலைமை உனக்கு தெரியும்ல. இனிமேல் அது நடக்காது. குழந்தை விவரமாயிட்டே வரா. உண்மையா புரிஞ்சுக்கிற பக்குவம், தாங்கிக்கிற சக்தியும் கூடிய சீக்கிரமே அவளுக்கு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுன்ற? குழந்தை இவ்வளோ நேசிக்கிற நீங்க இந்த தொழிலை விட்டுடுங்க. ஷோபா, வேற வழி இல்ல. இவளுக்காக நீங்க வாழ்ந்தே ஆகணும். இவளை சந்தோஷமா வச்சுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறேன் ஷோபா. இவ தான் இனிமேல் உங்க எதிர்காலம். புரியாம பேசாத ஷோபா. திரும்பி வர முடியாத பாதையில் நான் போயிட்டேன். திரும்பி வரவும் என்னை விட மாட்டாங்க. திரும்பி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு 1000 சாக்கு சொல்றீங்க? இதுக்கு 2 பதில் தான், முடியும் இல்ல முடியாது. 3வது ஒரு பதில் இருக்கு ஷோபா. அதென்ன? முயற்சி பண்றேன். ஓகே, எதுவுமே இல்லாததுக்கு இது எவ்வளோ பெட்டர். என்னம்மா பலமான யோசனையில் இருக்கீங்க? டேய், ஸ்னேகாவை அடைச்சி வச்சதுனால என் உயிரே போதுடா. சொத்து விஷயத்துல அடிச்சு உதச்சி மிரட்டலான்னா இவன் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது, எனக்கு சொத்தே வேண்டான்னு சாதிக்கிறா. அவ சொல்றது உண்மையோன்னு தோணுது. அம்மா அவளை நம்பாதம்மா. அவ விஷம். அவன் நம்மளை ஏமாத்துறாமா? இல்லடா, உன் அப்பா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவளையும் விடக்கூடாது, அந்த ஆளையும் மிரட்டணும். அதுக்கு என்னம்மா பண்ணணும்? அவளை இங்க இருந்து வேற இடத்துக்கு கடத்தி வைக்கணும். எதுக்கு? அவன் நம்ம கண்காணிப்பில் இருந்தால் தான் பெட்டர்னு தோணுது எனக்கு. இல்லடா, இங்க வேண்டாம். இப்பெல்லாம் அடிக்கடி அந்த மீரா இங்க வந்து போறா. போன தடவை அவ என்னன்னு கேட்டப்போ ரூம்ல பெருச்சாளின்னு சொல்லி சமாளிச்சோம். அது அவ நம்பின மாதிரி தெரியல. அவளுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுடா. அப்புறம் நாம போட்ட திட்டம்லாம் வீணா போயிடும். பேசாம அவளை கொண்டுடலாமா? இல்லை அவ வயிற்றில் அவளை கருவை அழிச்சிடலாம். வேண்டாம். அவ செத்துட்டா நாம மாட்டிப்போம். அவ கருவை கலைச்சிட்டா சொத்து நம்ம கையை விட்டு போயிடும். அவளுக்கு டெலிவரி ஆகி தாயும் சேயும் பிரிச்சு வச்சு ஸ்னேகாவை கதறடிக்கணும். பிறந்த குழந்தைக்கு பால் கூட தர விடக்கூடாது. அந்த துடிப்பு இருக்கு, அது நரகண்டா. அப்போ ஸ்னேகா நிச்சயம் மசிவா. நல்ல யோசனைம்மா. நான் உடனே கேஸ் ஒன்று வர சொல்கிறேன். அவன் தான் இந்த மாதிரி ஈவியர்க்கு இல்லாத காரியத்தெல்லாம் கச்சிதமாக முடிப்பான். 20 நிமிஷம் அவனுக்கு ஃபோன் போடுறேன். ஏய் இருடா. என்னம்மா? அந்த கேசவன் சரியான வெண்ண வெட்டி. அவனை நம்புற நீ ஒரு விளக்கெண்ண. அம்மா, அவன்கிட்ட கொடுத்த காரியம் எதுவுமே உருப்படல. அதனால அவன் வேண்டாம். அவனை விட பிரமாதமான ஒரு ஆள் இருக்காரு, எத்ராஜ். அது யாரு? அவர் எனக்கு ஒண்ணு விட்ட அண்ணன், உனக்கு மாமா. அவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவாரு. ஹலோ அண்ணே, நான் வள்ளி பேசுறேன். வள்ளியா? ஆ? எந்த வள்ளி? என்னென்ன, உன் தங்கச்சி வள்ளியம்மா பேசுறேன். ஓ, நீயா? ஆச்சரியமா இருக்குமா? இன்னும் அந்த அண்ணனை ஞாபகம் வச்சிருக்கா? எல்லாம் இருக்குண்ணே. அண்ணே, அப்புறம் உன்னால எனக்கு ஒரு வேலை நடக்கணும்ண்ணே. அதானே பார்த்தேன். விஷயம் இல்லாம பேச மாட்டியே. சொல்லு, என்ன விஷயம்? ஸ்னேகான்னு ஒரு பொண்ணை கடத்தி உன் கஸ்டடியில் வைக்கணும். கொலைகள்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அவளால் எனக்கு சில காரியங்கள் ஆகணும். அது வரைக்கும் அவள் உயிரோடு இருக்கணும். கொஞ்சம் சித்திரவதைகளை அனுபவிக்கணும். சரி, வச்சிரு. டேய் செந்தில், சொல்லிட்டேன், காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுவாரு என் அண்ணன். இதுவும் என் சுய புத்தி தான். பாத்தியா, எத்ராஜ் தான். ஹலோ முகேஷ், எங்க இருக்க? வெளியே ஒரு வேலையாக வந்திருக்கேன். நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒரு முக்கியமான வேலை, உடனே பரப்பிட்டு வா. அர்ஜென்ட்டுப்பா. சரி, பார்த்துக்கோ. அப்பா அப்பா போவாதீங்கப்பா ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ் இல்லடா, பா. இல்லடா, அப்பா உனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வர போறேன்டா. சரியா? இப்போதான் நீங்க போக மாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள போனீங்கன்னா எப்படி? கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஷோபா, முயற்சி பண்றேன்னு சொன்னேன். ப்ளீஸ். சரி கண்ணம்மா, நீ வாமா.
நான் வர மாட்டேன். நான் அப்பா விட்டு வர மாட்டேன். சொல்றேன்லம்மா வா நான் வர வா மாட்டேன். நான் உனக்கு பாத்தியா சாக்லேட் அவன் வாங்குறேன். தான். ஹலோ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். மேட்ரு ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்னேன்ல. கிளம்பிட்டேன் சொல்றேன்ல, கிளம்பிட்டேன். வா. அப்பா 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 போகாதீங்கப்பா. எங்கே இருக்கிற? குழந்தை அழுகிற சத்தமெல்லாம் கேட்குது. நீ இப்போ புறப்பட போறியா இல்லையா? கிளம்பிட்டேன் பாத்துக்கோ. அப்பா அப்பா போகாதீங்கப்பா. கொஞ்சம் சும்மா இருமா. அப்பா போகாதீங்கப்பா. பாத்துட்டு சும்மா இருக்கே சோபா, வந்து தூக்கு. என்னால முடியாது முகேஷ். நீங்களே சமாதானப்படுத்திட்டு போயிடுங்க. இல்லாட்டி இவ கத்தி ஆர்ப்பணம் பண்ணி பெரிய ரகலே பண்ணிடுவா. கண்ணம்மா, அப்போ அர்ஜென்ட் ஒரு வேலையா போறேன்டா. அப்பா வேண்டாம். போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்டா. வேண்டாம்ப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா போகாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா போகாதீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா வேண்டாம்ப்பா. அப்பா போகாதீங்கப்பா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கண்ணம்மா. அப்பா அப்பா ப்ளீஸ் சும்மா இருமா. வேண்டாம்ப்பா. அப்பா போகாதீங்கப்பா. அப்பா வேணும். அழாதம்மா. நல்ல குழந்தை இல்ல, அழக்கூடாது. இப்ப பாரு நான் அப்பா அழக்கூடாது சொல்றது கேளு. நல்ல குழந்தை இல்ல. சுச்சு கண்ணம்மா 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 கடவுளே. கண்ணம்மா கண்ணு மூச்சுக்கோமா. கண்ணம்மா என்னாச்சு? முகேஷ் முகேஷ் முகேஷ். ஐயோ இப்படி வேற போயிட்டாரு. கடவுளே இந்த குழந்தைக்கு என்னாச்சு? கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு மூச்சுக்கோடா. கண்ணம்மா போய் கடவுளே இந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஆயிட்டுது. கண்ணம்மா கண்ணம்மா கண்ணு மூச்சுக்கோமா. ஐயோ ஆட்டோ வருமா? எங்கம்மா போனா? எஸ்டி ஹாஸ்பிடல் போகணும். வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிப்பா. வேற கலர் கொடுங்க. இந்தாங்க. பாருங்கம்மா. எவ்வளோங்க ஆகுது? இது 900 சார். இதோட கம்மியான ரேட்ல இல்லையா? இருக்கு சார். வேற டிசைன்ஸ் இல்லையா? நிறைய இருக்கு சார். பாருங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்னது இது? இது என்ன ஆபீஸா இல்ல டி நகர் ரங்கநாத தெருவா? சாரி சார், நீங்க வந்து நாங்க கவனிக்கல. எப்படி கவனிப்பீங்க? அதான் ஆபீஸ சந்தைய மாத்திட்டீங்களே. புடவை வாங்குனதோட இல்லாம கட்டிக்கிட்டு வீட்லயே இருங்க. சார் கோவப்படாதீங்க. யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? பியூன் சார் 2 நிமிஷம் டைம் தரேன். இவரே இந்த புடவை வெளில போயிடணும். இல்ல சார் நீங்களா வெளில போயிடுவீங்க. சீக்கிரம் காலி பண்ணி அனுப்பி விட்டுறேன். ஏம்பா உன் கூட பெரிய தொல்லையா போச்சப்பா. சார் கூப்பிட்டீங்க சார்? அந்த புடவைக்கார் போயிட்டாரா? இருக்கார் சார். கூப்பிடுங்க. சரிங்க சார். புடவைக்கார சார் கூப்பிடுறாரு. இதோ வாங்க சார். நானே அனுப்பி விட்டுறேன் சார். நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிங்க சார். ஆமா யாரை கேட்டு ஆபீஸ்ல புடவை வைக்கிறீங்க? சார் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்காது தப்பு தான் சார். மன்னிச்சிடுங்க சார். அதுக்காக என் வயித்துல அடிக்காதீங்க சார். சரி என்ன புடவை வச்சிருக்கீங்க காட்டுங்க. நிறைய புடவை. ஒரு நிமிஷம். ஃபாரின் புடவைலேருந்து காட்டன் வரைக்கும் இருக்கு சார். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பாருங்க சார். நல்லா இருக்கே. இருங்க இருங்க இருங்க. இது எடுங்க. இது இது இந்த பச்சை நல்லா இருக்கு. இதையும் எடுங்க. எவ்வளவு? 1200 ஆகும் சார். நீங்களா பார்த்து எதாவது கொடுங்க. எனக்கு பேரம் பேசுறது பிடிக்காது. நீ கேட்ட காசை தரேன். ஒரு நிமிஷம். எவ்வளவு சொன்னீங்க? 1200. ரொம்ப நன்றி சார். சார் நீங்க தெய்வம் சார். புடவைக்காரன் சார். புடவெல்லாம் புதுசா இருக்கு. இப்போ யூஸ் பண்ணி மடிச்சு வச்சா கசங்கி இருக்குமே, அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பண்ணிடுறேன் சார். என்ன இந்த ஆளு புரிஞ்சிக்கவே முடியலையே. முதல்ல துரத்துனா, அப்புறம் அவனே புடவையை வாங்குறான். பேரம் கூட பேச மாட்டேங்கிறான். சரி ஒழுங்கா பேக் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா களைச்சு கொடுங்கறான். சரியான வில்லங்க முடிச்சவனா இருக்கானே.
இந்தாங்க சார். தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. வரேன் சார். இருக்கட்டும். என்னம்மா மீரா, ஏதா பிரச்சனையா? உன்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டைனிங் டேபிள் வரைக்கும் கொண்டு வர மாட்டியே? காலையில அந்த செந்தில் வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து மனசே சரியில்லை தாத்தா. அந்த வள்ளி ஈஸ்வர் குடும்பம் ரொம்ப ஆபத்தானது போல இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம் தானேம்மா. இப்போ என்னாச்சு? முதல்ல அந்த செந்திலுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த ரேணு பொண்ணு அந்த வீட்டு வேலைக்காரின்னு சொன்னாங்க. அப்புறம் அவ கையில சூடு வச்சாங்க. இப்ப அந்த பொண்ணு அந்த வீட்லயே காணும் தாத்தா. எங்கன்னு விசாரிச்சேன். அவ வேலையை விட்டே போயிட்டான்னு சொல்றாங்க. வேலையை விட்டு போயிட்டாளா? ஊரை விட்டு போயிட்டாளா? இல்ல இந்த லோகத்தை விட்டே போயிட்டாளா? இப்ப அந்த கவலை தான் தாத்தா எனக்கும். நான் என் லட்சியத்தை நோக்கி ஒரு பாதையில போயிட்டு இருக்கேன். இப்ப ரேணு பாதை குறுக்க வருது. நான் அவளை காப்பாத்தணும்னு நினைச்சேனா ஏன் குட்டு உடைஞ்சிடும். மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. நம்ம லட்சியம் தான் நமக்கு முக்கியம். தாத்தா, அந்த வள்ளிய செந்திலும் அடிக்கடி ஒரு ரூமை பார்த்துட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சடனா அந்த ரூம்ல இருந்து ஏதோ உருள்ற சத்தம் கேட்டுச்சு. அதுக்குள்ள ஸ்டோர் ரூம்ல பெருச்சாளின்னு சொல்லி என்கிட்ட சமாளிச்சிட்டாங்க. ரேணுவை அந்த ரூம்ல தான் பூட்டி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. பாவம் தாத்தா, புள்ளத்தாச்சி பொண்ணு. நம்மளால பரிதாபப்பட மட்டும்தாம முடியும். மற்றபடி நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். நமக்கு நேரம் அதிகமா இல்ல. இப்ப திடீர்னு அந்த ஸ்னேகா வேற காணும்னு சொல்றாங்க. நிச்சயமா அந்த வள்ளிக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு. நீ ஜாக்கிரதையா இருமா. அவங்க என்ன வேணா செய்வாங்க. நானும் தான். அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு நான் தான் கிளைமேக்ஸ். அம்மா, அம்மா. என்னப்பா? ஏய் என்னதானே கூப்பிட்டான்? நீ எதுக்கு வர? முந்திரி கொட்ட மாதிரி நீ உள்ள போ. அம்மான்னு கூப்பிட்டானேன்னு ஆர்வத்துல. இது ஆர்வம் இல்ல, ஆர்வ கோளாறு. அம்மா, உள்ள போ. இருக்கட்டும்மா. இதுல அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. நீங்க இருங்கம்மா. கோயிலுக்கு போயிருந்தம்மா. அம்மனுக்கு கட்டின புடவைங்கள ஏலம் விட்டாங்க. அதான் 3 புடவை வாங்கிட்டு வந்தேன். அம்மனுக்கு சாத்தின புடவையா? ஆமாம்மா, 3 புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். 3 புடவை வாங்கினியா? ஆமா. பாத்தீங்களா, என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு அன்பு. எனக்காக 3 புடவை வாங்கியிருக்காங்க. அம்மா, இதுல உங்களுக்குன்னு ஒரு புடவை. இதுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. மத்த 2? ஒன்னு வைதேகி மாமிக்கு. அம்மன் புடவை எனக்கா? அப்ப 3வது? அது ரோஜாவுக்கு. ரோஜாவுக்கா? ஆமாம்மா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லை. எனக்கு ராஜசேகர் சார் ஆஃபீஸில் வேலை கிடைச்சிருக்குன்னா அதுக்கு முழு ஆதரவும் சிபாரிசும் செஞ்சது ரோஜா மேடம் தான். ரோஜா எனக்கு முதலாளியம்மா. அவங்க மேல நான் பெரிய மரியாதையே வச்சிருக்கேன். எது எப்படியோ நல்ல எண்ணத்தோட புடவையை கொடுத்தா சரி. அம்மா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? அதான் 3ல 2 எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டியே. எவளுக்கு கொடுத்தா எனக்கு என்ன? அப்பா, அம்மனுக்கு சாத்தின புடவை தான் ரோஜா கொடுக்கலாம்ல. சாமி காரியம் இதுல சிலிமிஷம் பண்ணாம தெளிவான சிந்தனை, அப்பழுக்கு இல்லாத மனசோட கொடுத்தா சரி. அம்மா, நீங்க ஒரு புடவை செலக்ட் பண்ணுங்க. இவளுக்கு எது பிடிக்குதுன்னு கேளு. சரி, நீங்க செலக்ட் பண்ணுங்கம்மா. பச்சை புடவை. அப்ப எனக்கும் பச்சை புடவை தான் வேணும். அம்மா, ஏய், அவளுக்கு பிடிச்சதுன்னு சொல்றா, அதை போய் எடுக்கிறேன். எனக்கு இதா பிடிச்சிருக்கு, நான் என்ன செய்ய? பரவாயில்லண்ணா, எனக்கு நிஜமாவே அந்த வாடாமணி கலர் புடவை தான் பிடிச்சிருந்தது. லக்ஷ்மி அம்மாவை பத்தி தான் தெரியுமே. எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்னா அதுதான் வேணும்பா. அதனால தான் கொஞ்சம் மாத்தி பச்சை கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே எனக்கு வந்துடுது இல்லையா? ஏமா, ஏதோ பொசுங்கின மாதிரி வாட வரல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னன்னா நீங்க சங்கர், ரோஜா கலருக்கு அந்த ஆரஞ்சு கலர் புடவை ரொம்ப எடுப்பா இருக்கும் இல்லையா? சரிம்மா. 3 புடவைக்கும் ஏலத்துல ரொம்ப காம்படிஷன். 4000 ரூபாய்க்கு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு. இந்தாங்கோ, எடுத்துக்கோங்க. அண்ணா, எனக்கு நிஜமாவே இந்த கலர் தான் பிடிச்சிருந்தது. அதனாலதான் அப்படி போட்டு இப்படி வாங்கினேன். ஏய், அடுத்தவங்களை கெடுக்குன்னு நினைச்சுன்னு வச்சுக்க, இப்படித்தான். நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. ஏன் கலருக்கு இந்த கலர் தான் எடுப்பா அழகா இருக்கும். சங்கர், அப்பா, வர வர நீ திருந்திட்டு வரேன்னு நினைக்கிறேன். ரோஜாவுக்கும் உன் கையால இதை கொண்டு போய் கொடுத்துரு. என்ன? சரிப்பா.
கேர்லெஸ்ஸா இருக்காரு. குழந்தைக்கு ஒண்ணு கடக ஒண்ணுனா யார் இதுக்கெல்லாம் பதில் சொல்றது? எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம திரு முழிச்சிட்டு இருக்கேன். ச்சே, கடவுளே. ஒரு டாக்டர், இது உங்க குழந்தையா? டாக்டர், அவன் வளர்ப்பு மக. ஓ ஐ சி. என்னாச்சு? டாக்டர், அவ நல்லதா பேசி விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. திடீர்னு அழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. எல்லா டெஸ்டும் பண்ணி பார்த்துடலாம். என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இன்னும் மயக்கமே தெரியலையே. எனக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. பிளட் டெஸ்ட்டை லேபுக்கு அனுப்பியிருக்கேன். ரிப்போர்ட் இப்போ வந்துடும். அதுக்குள்ள இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி டாக்டர், தேங்க்யூ. சார். சார், ரோஜா எங்க? வாங்க தம்பி. ரோஜா, புடவை பிடிங்க. கோயிலில் அம்மனுக்கு சாத்தின புடவை எல்லாம் விட்டாங்க. நான் 3 புடவை எடுத்தேன். ஒன்று அம்மாவுக்கு, ஒன்று வைத்திய அம்மாவுக்கு, ஒன்று உங்களுக்கு. அம்மனுக்கு சாத்தின புடவையா? அப்படியா? அது ரொம்ப விசேஷமாச்சே. தேங்க்ஸ் சங்கர். ரோஜா, புடவை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. எடுத்துக்கம்மா. உன் கல்யாண நாள் வேற வருது. உன் அண்ணன் கொடுத்த சீரா நினைச்சுக்கோ. இன்னைக்கு அமோகமான நாள். போய் அந்த புடவையை கட்டிட்டு வந்துரு. சரிங்க மாமா, இத வந்துடுறேன். தம்பி உட்காருங்க, நான் காஃபி கலந்து கொண்டு வரேன். சரிம்மா. வாப்பா. அப்பனே விநாயகா, அந்த குழந்தை உலகம் தெரியாத குழந்தை. அதோட அப்பா செஞ்ச பாவத்துக்கு அதுக்கு தண்டனை கொடுத்துடாத. தயவு செஞ்சு என் கண்ணம்மாவை காப்பாத்து. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெடிசன்ஸ் கொடுங்க. எப்ப பார்த்தாலும் இந்த செல்போன் சுவிட்ச் ஆஃப். ஏன் இவர் தேவையில்லாம செல்போன் சுவிட்ச் ஆஃப் பண்றாரு? இந்தாங்கம்மா. ஏம்பா, இந்த மருந்தெல்லாம் எதுக்குன்னு உனக்கு தெரியுமா? அதெல்லாம் டாக்டர் தாம்மா கேட்கணும். வேற மருந்தை வேற காரணத்துக்கு கொடுப்பாங்க. நாங்கள் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி இதெல்லாம் தேவையா? நீங்கள் டாக்டரே கேளுங்க. சரி, எவ்வளோ ஆச்சு? 49 ரூபா ஆகுதுமா. இந்தாங்க. தேங்க்யூ. சரி. சங்கர், பாத்தியா? என்னங்க சார்? உலகத்துல எந்த மாதிரி கிரிமினல்லாம் இருக்காங்க. தம்பி இந்தாங்க. தேங்க்ஸ்மா. ஆஹா, அற்புதமா இருக்குமா. நம்ம கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ஆமா. போன தடவை அம்மனுக்கு சாத்தின புடவை வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், கிடைக்கலம்மா. அதுக்கெல்லாம் கொடுப்பன வேணுமா? தேங்க்ஸ் சங்கர். ரோஜா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த ட்ரெஸ்ல ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தேங்க்ஸ் ரோஜா. சிஸ்டர், உங்களை டாக்டர் அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. அப்படியா? எதுக்கு? என்ன விஷயம் தெரியல, அர்ஜென்ட்டா வர சொன்னாரு. அப்படியா? சரி, அவர் எங்க? அங்கதான் இருக்காரு. சரி வாங்க உட்காருங்க. டாக்டர், நீங்க கேட்ட மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் குழந்தை கண்ணம்மா இப்போ எப்படி இருக்கா? கண்ணு முடிச்சிட்டாளா? பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆமா, உங்க ஃபேமிலியில யாருக்கா டயபெட்டிக்ஸ் இருக்கா? டாக்டர், நான் குழந்தையோட வளர்ப்பு தாயின்னு சொன்னேன்ல, எனக்கு குழந்தையோட அப்பாவை மட்டும் தான் தெரியும். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற வேற யாருமே எனக்கு தெரியாது. ஓ ஐ சி. டாக்டர், குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்? குழந்தைக்கு தீவிர சக்கரை நோய் இருக்கு. அதான் மயக்கமாயிட்டா. ஜூவினில் டயபிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிளா சொன்னா டைப் 1 டயபிட்டிக்ஸ். குழந்தைக்கு தினமும் இன்சுலின் போடணும், இல்லைன்னா மயக்கமாயி கோமா ஸ்டேஜுக்கு கூட போயிடும். ஐயோ டாக்டர், எப்போ குணமாகும்? டயபிட்டிக்ஸ் ஒரு நோய் இல்லைம்மா, அது ஒரு கண்டிஷன். அதை குணப்படுத்த முடியாது. நம்ம தான் காலமெல்லாம் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கணும். உங்க மக தீவிரமான சக்கரை நோயாளி. கடவுளே, இந்த பிஞ்சு குழந்தை ஏன் இப்படி சோதிக்கிற? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? இதோ பாருமா, இந்த மாதிரி நீங்க டென்ஷன் ஆகக்கூடாது. பார்க்கலாம், இந்த விஞ்ஞான உலகத்துல புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிப்பாங்க. அது வரைக்கும் நாம தான் குழந்தைய பொறுப்பா பார்த்துக்கணும். ரோஜா, எனக்கு வேண்டாமா, தம்பிக்கு கொடு. இந்தாங்க மகேஷ்.
என்னம்மா என்ன புது புடவையெல்லாம் கட்டியிருக்க? சங்கர் தம்பி எடுத்து கொடுத்தது. சங்கரா? ஆமாப்பா, சங்கர் தெரியாது? ரோஜா கையால சகோதர பாசத்தோட ரக்ஷாபந்தன் கட்டிக்கிட்டார அவர்தான்ப்பா. என்ன சார் இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க? தம்பிக்கு சங்கரை தெரியாதா என்ன? என் பிள்ளைக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்தணுமா? மாமா, அம்மன் கோவில்ல ஏலத்துக்கு விட்டு போடுவேன் சங்கர் வாங்கி கொடுத்தாரு. மகேஷ் சார், நான் சொல்றது சத்தியம். சங்கர் சார் புடவைக்காரன்ட்ட 3 புடவை வாங்கினாரு. அந்த புடவையை பார்த்து மர்மமா சிரிச்சார் சார். என்ன யோசிக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. இது அம்மன் கோயில்ல ஏலத்துக்கு எடுத்த புடவையா? ஆமா. சங்கர் வாங்கி கொடுத்தாரா? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன மாமா இது? அதானே ஒண்ணுமே புரியலையே. சங்கர் கொண்டு வந்து கொடுத்ததுன்னு தெரிஞ்சா சீர்வாரு, சண்டை போடுவாரு, ஒரு புயலே வீச போகுதுன்னு பயந்துகிட்டு இருந்தோம். இவர் சீர்னா பயமா இருக்கு, சிரிச்சா அதை விட பயமா இருக்குமா? அப்ப புயல் போயிடுச்சா? அது எங்க போச்சு? எப்ப தாக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கு. எப்ப வேணா தாக்கலாம். நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர் மனசுல என்ன நினைச்சிருக்காரோ தெரியல. ஆனா அதனால எந்த வில்லங்கமும் வராம இருந்தா சரி. வந்துட்டேன். என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? செல்லை ஆஃப் பண்ணி வச்சா எல்லா வேலையும் முடிஞ்சிருமா? இப்போ எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? 24 மணி நேரம் உங்க கூட தானே இருக்கேன். எனக்குன்னு வாழறதுக்கு கொஞ்ச நேரம் கூட டைம் தர மாட்டீங்களா? சும்மா கூப்பிடல தம்பி, தலை போகிற வேலை. இது வரைக்கும் உதவின்னு என்கிட்ட கேட்காத ஆள், இந்த ஜென்மத்தில் பார்ப்போமா அப்படின்னு நினச்ச ஆள் உதவின்னு கேட்டுட்டா அதை நான் செய்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். யார் அது? என் தங்க வள்ளி. உங்களுக்கு எது தங்கச்சி? தூரத்து உறவுப்பா. தூரமாகவே இருக்க வேண்டியதானே, இப்பயும் கிட்ட வந்தாங்க. என்ன நக்கலா? சரி, வள்ளி வீட்டில் சினேகான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை அங்கேருந்து கடத்தி வேற இடத்துல கொண்டு வை. இந்த சில்லற மேட்டருக்கு நான் எதுக்கு? இதோ வெத்து வெட்டாங்க ஒருத்தன் நிற்கிறானே, அவன் அனுப்ப வேண்டியதானே? நீ நினைக்கிற மாதிரி சின்ன காரியம் இல்லை. சினேகாவை ஒரு பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் 4 குண்டர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. எவ அவ்வளோ பெரிய விஐபி? அதான், உன்னால தான் அது முடியும். எதுக்கு போன் சுவிட்ச் ஆஃப் பண்றீங்க? ஒரு ஆத்திர அவசரம் என்ன பண்றது? நீங்க போனது கண்ணமா அழுது ஆர்ப்பாடம் பண்ணி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. வாயில நேர தள்ளிடுச்சு. இங்க நான் அவளை எஸ்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு பூந்தமல்லி ஹை ரோட்ல அட்மிட் பண்ணிருக்கேன். நீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்க. டாக்டர் டெஸ்ட் பண்ணிட்டு அவளுக்கு டயபெட்டிஸ் சொல்லியிருக்காரு. வாழ்க்கை பூரா மேல மாத்திரை மருந்து தான் வாழ முடியும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அந்த சினேகாவை கடைசிட்டு போய் ஃபோனில் யாரு? அட அது ஒன்றும் இல்லைப்பா, சப்ப மேட்ரு. ஃபோனில் யாருன்னு கேட்டேன். அட வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பொண்ணு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணிச்சு. குழந்தை மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சான். அதை அந்த பூந்தமல்லியில் உள்ள ஹாஸ்பிட்டலு எஸ்ஜி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். கொஞ்சம் சீரியஸாக இருக்குதான். யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? உன் குழந்தைதாப்பா. அப்புறம் நீ அந்த ஸ்னேகா என்னடா நினைச்சிட்டு இருக்க? யாரோட கை வைக்கிற? டேய் 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 விடுடா விடுடா. அண்ணே உங்களை போய் போடா போடா. உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என் பொண்ணு சாவ கிடக்கிறான்னு ஃபோன் வருது, உனக்கு சப்ப மாட்டேறது தெரியுதா? முகேஷ், உனக்கிட்ட இந்த கோபம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த தொழிலில் பந்த பாசம் உறவுகள் இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா அது நம்மளை அழிச்சுனுப்பா. அப்போ நீ மட்டும் பள்ளி தங்கச்சி லொட்டு லொட்டுக்கு பேசிட்டு இருப்ப. உனக்கு மட்டும் தூரத்து சொந்தத்துல தங்கச்சிக்கு பிரச்சனை இருந்தா தலையிலேருந்து கால் வரைக்கும் துடிக்குமா? ஏன் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருந்தா எனக்கு துடிக்காதா? என்ன ஆளியா நீ? நான் சொல்றது நீ கேட்கணும், கேட்டுத்தான் ஆகணும். போடாங்க, வாயில நல்லா வருது. தபார், இனி எனக்கும் உனக்கும் ஆகாது. முடிஞ்சது, நான் கிளம்புறேன். குட் பாய். சொல்லு சோபா, நான் கிளம்பிட்டேன். முகேஷ், முகேஷ், அண்ணா என்ன உங்களை எப்படி கேவலப்படுத்திட்டு போறான்?
பிளாட்ஃபார்ம்ல கூறு கட்டி விக்கிற புடவைய வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு சாத்தினதுன்னு சொல்லியிருக்கான். அவனும் சொன்னானா, இவளும் வாங்கிட்டா. இந்த பொம்பளைங்களுக்கு புடவைய பார்த்தா போதுமே 32 பல்லும் 64 மாறிடும். இதை என்ன செய்றேன்னு மட்டும் பாரு. பிச்சைக்கார நாய் கொடுத்த புடவை என் வீட்டுல இருக்க கூடாது. நீ எதுக்கு இங்க வந்த? மரியாதையா போயிடு. மாமா மாமா என்னம்மா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. என்ன மகேஷ் என்ன இது மகேஷ் ஏன் இப்படி பண்றீங்க? மாமா பாருங்க. பொடுபாவி என்னடா பண்ணிட்டு இருக்க? இது அம்மனுக்கு சாத்தின புடவடா. இது அம்மனுக்கு சாத்தின புடவையே இல்ல ராஸ்கல். நம்ம ஆபீஸ்க்கு புடவை கொண்டு வருவாரு, அதான் கந்தசாமி இருக்காரு, அவர்கிட்ட வாங்கினது. அப்படியே அம்மனுக்கு சாத்தின புடவையா இருந்தாலும் அவன் யாரு உனக்கு புடவை கொடுக்கறதுக்கு? வேண்டிய அறிவு கட்டவளே, அவன் கொடுத்தா நீயும் பல்ல இழிச்சிட்டு வாங்கிட்டியா? தொலைச்சிடுவேன். வாயை மூடுங்க மகேஷ். ஏன் இப்படி மனசு நிறைய சாக்கடை நிரப்பிக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நேத்து உன்னை காதலிச்சான், இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து உன் கூட க்ளோஸா பழகணுன்றதுக்காக கையில ராக்கிய கட்டிக்கிட்டு தங்கச்சின்றான். நாளைக்கு மறுபடியும் வந்து ஐ லவ் யூன்னுவா, உன் கழுத்துல தாலி கட்டுவான். அப்ப என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவியா? என்னடி பண்ணுவ? ஆசை கிருமிடா நீ. உன்ன மாதிரி சந்தேக புத்தி அழுக்கு புத்தி இருக்கிற மனுஷனை நான் பார்த்ததே கிடையாதுடா. உனக்கும் எனக்கும் இனிமே ஆகவே ஆகாதுடா. இனிமே நீ ஆபீஸ்க்கு வராதடா. வந்தனா காலை உடைச்சிருவேன். வாங்கம்மா வாங்க.